ஒரு அழகான காலை காட்டில் ஒரு பொன்னிற மாம்பழம் மரத்தின் மேல் பிரகாசித்தது. வாவ், இது உலகத்திலேயே இனிமையான மாம்பழம் என்று மித்து கிளி குரல் கொடுத்தது. அவன் பறந்து சென்று அதை பறிக்க முயன்றான். அந்த நேரம் மாம்பழம் பேச ஆரம்பித்தது. ஏய் சிறிய கிளியே, இந்த மாம்பழம் மாயமானது. நல்ல மனசு உள்ளவர்தான் இதை சுவைக்க முடியும். மித்து சிரித்தான். ஹா ஹா, நான் உலகத்திலேயே புத்திசாலி கிளி. இதை எடுத்துக்கிறேன். அவன் கையை வைத்தவுடன் பூம், அவன் மூக்கு நீளமாக மாறிவிட்டது. அதைக் கண்டு சிந்து அணில் கவலையுடன் வந்தது. மித்து, கவலைப்படாதே. நீ மாமரத்திடம் மன்னிப்பு கேட்டால் அது மன்னிக்கும் என சொன்னது. மித்து மெதுவாக மரத்திடம் சொன்னான், மன்னிக்கவும், நான் பேராசையாக நடந்து கொண்டேன் என்று. அத்துடன் மரம் புன்னகைத்தது. மாம்பழம் மெதுவாக அவன் சிறகில் விழுந்தது. தங்க ஒளியுடன் பிரகாசித்தது. மித்து அதை சிந்துவுடன் பகிர்ந்து சாப்பிட்டான். உடனே பூம், அவன் மீண்டும் இயல்பான நிறமாக மாறினான். மரம் மெதுவாக சொன்னது, நல்ல மனசே உண்மையான மாயம். இதன் மூலம் நல்ல மனசு கொண்டவர்களுக்கு எப்போதும் இனிமையான பலன் கிடைக்கும் என்பது உணர்த்தப்பட்டது.